அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க ஷிஃபா குக்கிங்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இஃப்தாருக்கு நான் பண்ண ஒரு ரெசிபி தான். பொட்டேட்டோ நெஸ்ட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பவுல்ல வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது கூட உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா உப்பு சேர்த்துட்டேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கு எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கிறேன். இது எதுக்காகனா அந்த நெஸ்ட்டுக்குள்ள இதை நம்ம முட்டை மாதிரி யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு அந்த நெஸ்ட்டுக்கு எவ்வளவு முட்டை தேவையோ அவ்வளவு ரெடி பண்ணிக்கோங்க. நான் தேவையான அளவுக்கு முட்டைங்களை ரெடி பண்ணிட்டேன். இப்போ மீத இருக்கிற உருளைக்கிழங்குல பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ரொம்ப பொடியா கட் பண்ணிருங்க. அப்புறம் கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. உப்பு நான் முதல்ல சேர்த்துட்டேன். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ கையில எண்ணெயை தடவிட்டு அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை எடுத்து நல்லா ஒரு பால் மாதிரி பண்ணிக்கிட்டு கையில வச்சு இந்த மாதிரி சென்டர்ல ஒரு பிரஸ் பண்ணி சுத்தி தூக்கி விட்டு ஒரு பவுல் மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம அதை ஒரு கூடு ஷேப்க்கு பண்ண போறோம் நெஸ்ட் மாதிரி. அதனால நீங்க ஒரு பவுல் ஷேப் கொண்டு வாங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி சென்டர்ல பிரஸ் பண்ணீங்கன்னா அது சென்டர்ல குழியா போயிட்டு சுத்தி பவுல் மாதிரி உங்களுக்கு தூக்கலாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க சுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நீங்க பவுல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பவுல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல சேமியா போட்டிருக்கேன். அதை நல்லா கையை வச்சு நொறுக்கி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி பொடியா நொறுக்கிட்டு இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல கொஞ்சமா ஒரு தேவையான அளவு ஒரு 1/4 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதுல தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். பாத்தீங்களா, இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த நெஸ்ட் எடுத்து அந்த மைதா பேட்டர்ல போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அப்படியே பொறுமையா எடுத்து அந்த சேமியா மேல போட்டுறணும். நீங்க இந்த மாதிரி திருப்பி விட்டு தான் எடுத்து சேமியால போடணும். இப்போ ஃபுல்லா சேமியாவை அப்படியே போட்டி எடுத்துருங்க. எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இந்த மைதா பேட்டரில் மறுபடியும் டிப் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் அதில் சேர்த்துறாதீங்க. ஏன்னா நடுவில் நிறையா அந்த கொலன்னு மைதா இருக்கிறனால அப்படியே சேமியா ஆப்பிடும். இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லா பவுல்லையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அது நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வச்சுருக்க அந்த நெஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்டில் இருந்தாலே போதும். இப்போ ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறேன். பார்த்தீங்களா, நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே அந்த சேமியா கருகிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.